ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கெனேடியன் ஃபேம் சேனல். என்னடா வீடியோ ஓப்பன் பண்ண உடனே ஃப்ளைட் வந்து இறங்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தது, கமெண்ட்ஸில் சரி, இன்ஸ்டாகிராமில் சரி, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் உங்கள் லைஃப் எப்படி இருந்தது கேனடாவில், என்ன மாதிரி வாழ்ந்தீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தது, ஜாப் எப்படி இருந்தது, வீடு எப்படி கிடச்சிது அப்படின்றதெல்லாம் அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோ போடுறேன். எங்கள் லைஃப் எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் நாங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணோம், எப்படி வீடு கிடச்சிது அப்படின்றதெல்லாம். பட் இந்த வீடியோ எங்களோட ஃபர்ஸ்ட் வீடு எப்படி இருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் மாதிரி தான் நாங்களும் வந்து கனடாவோட லைஃப் ட்ரீமு அதெல்லாம் சொல்லி இறங்கினோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கண்டிப்பாக எங்கள் வீடு தான். ஏன்னா நாங்கள் டவுன் டவுன் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இன்கம் இருக்காது, பே ஸ்டப் எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்பியும் வீடு முதல்ல அவங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தது தான் இந்த வீடு. ஏன்னா நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால என்னை வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மேனேஜர், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அவங்க வந்து ஒயிட் கெனேடியன் லேடி, அவங்க என்னோடய வயிற்றை தடவை பார்த்துட்டு, சரி பாவம் நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்காக நான் வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்ரூவ் பண்ணாங்க. நம்புகிறேன் நீங்கள் வந்து வாடகைலாம் கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேஸ்டபுளாக இல்லைனாலும் பரவாயில்லன்னு அப்ரூவ் பண்ணாங்க. இதுதான் எங்களோட முதல் வீடு. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப மெமரிஸ் இருக்குது. ஜஃப்ரான் இந்த வீட்டில் தான் பிறந்தான். நான் இந்த வீட்டில் தான் வந்து வாமிட் பண்ணிவிட்டு ப்ரெக்னன்சி எல்லாமே இந்த வீட்டில் தான். இந்த வீட்டில் எக்கச்சக்க மெமரிஸ் இருக்குது. எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தது எல்லாமே இந்த வீடு பார்த்துருக்கு. ஸோ இது வந்து ஜூனியர் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கும், ஜூனியர் பெட்ரூம், அண்ட் ஒரு சிங்கிள் பாத்ரூம், ஃபுல் பாத்ரூம், பாத்டப், சிங்க் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டாய்லெட். இது வந்து இவ்வளோ தான் அந்த பெட்ரூமோட சைஸு. ஆனால் எங்களுக்கு வந்த புதுசில் எனக்கு, மஜீத்துக்கு, ஜஃப்ரானுக்கு, அதை ஜஃப்ரான் பிறக்கல, அஃப்கோர்ஸ் நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால எங்களுக்கு இது போதுமானதாக இருந்தது. இந்த சோஃபா, இந்த பிளாக் சோஃபா வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட் சோஃபா. எங்கள் 2 பேருக்கும், மஜீத்துக்கும் எனக்கும் ரொம்ப அந்த கவுச்சுன்னு சொல்லுவாங்க இங்கே, 2 சீட்டர் கவுச். அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக கோஸியாக இருக்கும். அண்ட் எங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே பிளாக்கில் இருக்கும். அப்போவே எங்களுக்கு அந்த டெக்கார் சென்ஸ் எனக்கும் மஜித்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயுமே பிளாக் தான் நாங்கள் வாங்கியிருப்போம். ஸோ அது அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை குடிசையாக இருக்கட்டும், நம்ம இருக்கிற வீடு நம்மளுக்கு வந்து சொர்க்கம் அப்படின்றதுனால நாங்கள் அது எப்போவுமே ரொம்ப வேல்யூ கொடுப்போம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு க்ரேஸ் இருக்கும். அதனால அது மாதிரி எனக்கும் மஜித்துக்கும் வந்து வீடு மேலே, எனக்கும் அதுவும் குறிப்பாக எனக்கு வீட்டை ரொம்ப அழகாக வச்சுக்கணும், வீட்டை வந்து ரொம்ப செம்மையாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நாள் ஃபுல்லாக ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த கடைசி ஒரு 1/2 மணி நேரம் அந்த வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் கூட அந்த வீடு தான் நமக்கு எல்லாமே. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக்கில் தான் இருக்கும். கர்டன்லேருந்து, டைனிங் டேபிள்லேருந்து, டெக்கார்லேருந்து, வால் ஹேங்கிங்லேருந்து எல்லாமே. ஸோ எங்களோட ஃபேவரட் வீடு இது. நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த வீட்டில். அண்ட் குறிப்பாக இப்போது மஜித் ஓப்பன் பண்ணுற இந்த பால்கனி வந்து சொல்லவே முடியாது இது எவ்வளோ மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் லேண்ட் ஆன டைமை வந்து சம்மர், ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ முக்கால்வாசி எங்களோட டைம் நாங்கள் பால்கனியில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய கஷ்டம் கோ த்ரூ பண்ணேன். ரொம்ப வாமிட்டிங், ரொம்ப வந்து என்னால் மூச்சு கூட விட முடியாது சில நேரம். ரொம்ப தூங்கவே மாட்டேன் நைட்டு ஃபுல்லாக, முதுகு பயங்கர வலிக்கும். ஸோ இது எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் வந்து இந்த பால்கனியில் தான் எனக்கு வந்து கொஞ்சம், மஜித் தூங்கிட்டு இருப்பாங்க, ஸோ நான் வந்து பால்கனியில் வருவேன், தனியாக நிற்பேன். எனக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் பால்கனிக்கு வந்தாலே. அண்ட் அந்த லைட்ஸ், அந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் 24வது மாடியில் இருந்தோம், 24th ஃப்ளோரில். ஸோ அந்த வியூ, அந்த நைட், இப்போ நீங்கள் பார்க்குறது ஈவினிங் வியூ தான். இன்னும் நைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பிரைட்டாக இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தா, இல்லை இந்த வீட்டோடைய மெமரிஸ் பற்றி நான் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் அவ்வளோ இருக்குது. பட் டெஃபினட்டாக இது என் லைஃப்லேயே மறக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இந்த யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கும் தெரியும், பிகாஸ் நீங்கள் என்னுடைய நியூ வீடோடைய ஹவுஸ் டூர் பார்த்துருப்பீங்க, நாங்கள் புதுசாக வாங்கின வீட்டோடைய ஹவுஸ் டூர். பட் இதுதான் எங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்றத வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் அது தெரியணும். ஏன்னா கனடாவில் வந்து வந்தவுடனே வந்தவுடனே பெரிய பங்களா அப்படிலாம் வந்து லைஃப் கிடையாது, படத்தில் காமிக்கிற மாதிரி. அப்படின்றத உங்களுக்கும் காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த டவுன் டவுன் போகிறப்போலாம் இப்போ எங்களுக்கு எப்போ போனாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு தடவையாவது நாங்கள் வெளியே இருந்து அட்லீஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படி இல்லைனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களையும் போய் பார்க்குறத விட எங்கள் அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் போய் நாங்கள் இருந்த அந்த நம்பரை போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ இதுதான் எங்களுடைய டவுன் டவுன் லைஃப், அப்பார்ட்மெண்ட் லைஃப். அண்ட் குறிப்பாக அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும்போது இங்கே பயங்கரமாக தெரியும். ஸோ ஐ திங்க் தேட்ஸ் இட். குட்டி வீடியோவில் எவ்வளோ கதை சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.